கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். தமிழ்நாடு அமைச்சரவையில் யாருக்கு எந்த துறை என்ற பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு அமைச்சரவையில் யாருக்கு எந்த துறை என்ற பட்டியல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு பதவியேற்றிருக்கும் நிலையில் முதல்வரோடு சேர்ந்து 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் அவர்களுக்கு எந்த துறை என்ற கேள்வி எழுந்திருந்தது. இந்நிலையில் அதற்கான பட்டியல் வெளியாகியிருக்கிறது. முதல்வர் விஜய்க்கு பொது நிர்வாகம், மகளிர், இளைஞர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்த்து வருகிறோம். இவ்வளவு நாள் யாருக்கு எந்த துறை என்ற கேள்வி இருந்தது, தற்பொழுது அதற்கான விடை கிடைத்திருக்கிறது. என்ன விவரம் ஸ்டாலின்? கார்த்திகா, தமிழ்நாடு அமைச்சரவை கடந்த வாரமே பதவியேற்றிருந்தாலும் கூட தற்போது வரைக்கும் அந்த எந்தெந்த துறை எந்தெந்த அமைச்சருக்கு ஒதுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கடந்த ஒரு வாரமாகவே நீடித்து வந்தது. இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை அந்த அமைச்சரவையில் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு என்ற அறிவிப்பு தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநர் இதற்கான இசைவை தெரிவித்து அந்த அறிவிப்பினை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த பொதுத்துறை, அதே போல காவல், நிர்வாகம் என பல்வேறு முக்கியமான துறைகள், உள்துறை என தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருவர் எந்தெந்த துறைகளை வைப்பாரோ அந்தந்த மிக முக்கியமான துறைகள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல அடுத்தபடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு அடுத்தபடியாக தாவேகாவுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு அமைச்சருமான என் ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஆகிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகிய 2 துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடுடைய அடுத்த நிதி அமைச்சராக KA செங்கோட்டையன் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கான அறிவிப்பு தான் இந்த இதிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல டாக்டர் KG அருண்ராஜ், அமைச்சர் அருண்ராஜிற்கு சுகாதாரத்துறை, மக்கள் மற்றும் மருத்துவத்துறை தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல வெங்கட்ராமன் அவருக்கு உணவு மற்றும் நுகர்பொருள் வாணிப கழகத்துறை தற்போது வெங்கட்ராமனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல CTR நிர்மல் குமாருக்கு மின்சாரத்துறையும், அதே போல ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஆகிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. டாக்டர் பிரபு, அமைச்சர் பிரபுவிற்கு தற்போது அந்த மைன்ஸ் மிக முக்கியமான துறையாக பார்க்கப்படுகிறது. அந்த துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதே போல அமைச்சர் செல்வி கீர்த்தனாவிற்கு தொழில்துறை ஆகிய துறைகளை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஒப்புதலின் அடிப்படையில் தற்போது இந்த அறிவிப்பினை தமிழ்நாடு ஆளுநர் வெளியிட்டிருக்கிறார். மொத்தம் 10 பேர், முதலமைச்சர் விஜய் உட்பட மொத்தம் 10 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருந்த நிலையில் இன்னும் 20க்கும் மேற்பட்டவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருந்த நிலையில் அவருடன் இணைந்து மேலும் 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருந்தார்கள். அந்த 9 அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருக்கான துறைகளை ஒதுக்கீடு செய்து தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கார்த்திகா, ஸ்டாலின், முதல்வர் விஜய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய துறைகளை பார்க்கிறோம். இதற்கு முன்னதாக முதல்வராக இருந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய துறைகள் மற்றும் இந்த துறை, இதற்கான ஒப்பீடு இருக்கிறதா? கார்த்திகா, மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. பொதுவா பார்த்தோம் அப்படின்னா பொதுத்துறை, நிர்வாகம், அதே போல உள்துறை ஆகிய துறைகள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். தற்போதைய நிலையில உமன் வெல்ஃபேர், அதே போல யூத் வெல்ஃபேர், மகளிர் மேம்பாட்டுத்துறை மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை ஆகிய 2 துறைகள் கூடுதலாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதே போல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை பொறுத்தவரைக்கும் கடந்த முறையில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த MK ஸ்டாலின் ஒரு சில ஆண்டுகள் அந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை கவனித்து வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜய்க்கு பொதுத்துறை, நிர்வாகம், அதே போல உள்துறை ஆகிய துறைகளுடன் இணைந்து மகளிர் மேம்பாட்டுத்துறை, அதே போல இளைஞர் மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வசம் இருக்கின்ற. மேலும் மிக முக்கியமாக முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், நகராட்சி நிர்வாகத்துறையும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளன. இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நகராட்சி நிர்வாகத்துறையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்டா அது பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ்நாடு முழுமையாக இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சிகள் என அனைத்துமே அந்த
அந்த துறையின் கீழே தான் வந்துட்டு இயங்கும். இந்த ஒரு சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தற்போது நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆகிய 2 துறைகள் தற்போது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த துறைகள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதே போல அடுத்தபடியாக நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி அமைச்சர் ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஆகிய 2 துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஆதவ அர்ஜுனாவிற்கு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும், KG அருண்ராஜிற்கு அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறையும் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் KA செங்கோட்டையன் அவையை பொறுத்த வரைக்கும் தவேக அரசை பொறுத்த வரைக்கும் மிக மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவர். அவருக்கு நிதித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதே போல வெங்கட்ரமணன் பொறுத்த வரைக்கும் உணவுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் நிர்மல்குமாருக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம். அதே போல சட்டத்துறையும் அவருக்கே ஒதுக்கீடு செய்யப்படலாம். மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி ரிசோர்சஸ் அண்ட் லான்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதனால சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை ஆகிய 2 துறைகள் அமைச்சர் நிர்மல்குமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ராஜ்மோகனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் பப்ளிசிட்டி அப்படின்றத 2 துறைகளையும் கொடுத்திருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சி ஆகிய 2 துறைகளை ராஜ்மோகன் கவனிப்பார் என்று தற்போது கொடுக்கப்பட்டுள்ளன. அதே போல இயற்கை வளங்கள் துறையை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் டாக்டர் பிரபுவிற்கு இயற்கை வளங்கள் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஸ்டாலின் தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது அமைச்சர் நிர்மல்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிற, அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் நீங்க இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம்மா. தற்பொழுது துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி ஃபீல் பண்றீங்க? இனி அடுத்தடுத்து அதில் செய்யக்கூடிய விஷயங்களாக என்னென்ன விஷயங்களை நீங்க பண்ண போறீங்க? ஆமா, மின்சாரத்துறையும் சட்டத்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்குமா. கண்டிப்பா தலைவர் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு ஒரு முக்கியமான துறையை கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் 25 வருஷமா இந்த துறை இந்த மின்சாரத்துறையை முழுவதுமாக இதுக்கு முன்னாடி அரசுகள் அனைத்தும் கெடுத்து குட்டிச்சவரா வச்சிருக்காங்க. மின்சாரத்துறை 2006க்கு அப்புறம் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 2006க்கு அப்புறம் முற்றிலுமாக மின்சாரத்துறை அப்புறம் தான் அதோட அழிவு காலம் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1,40,000 பேர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த மின்சாரத்துறை 2001 காலத்துல இப்ப அதுல பாதியா இருக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு. மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு மின்சாரத்துறையில. ஸோ இதெல்லாம் சீரமைக்கிற மிகப்பெரிய பணியை கண்டிப்பாக இன்னைக்கு தலைவர் என்கிட்ட கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இது நம்ம ஒரு செல்ஃப் சஸ்டைன்டு ஸ்டேட்டா கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு மின்சாரத்துறையில நம்ம வெளியில இருந்து வாங்குறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு உள்ளேயே நமக்கு இங்க இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு செல்ஃப் சஸ்டைன்டு ஸ்டேட்டா கொண்டு போறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா ஊர்களுக்கும் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இது கோடை காலம், மின்வெட்டுகள் அதிகம் வரதுக்காக வாய்ப்பு இருக்கக்கூடிய காலம். அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் தன்னுடைய 500 யூனிட் அப்படிங்கிற அந்த அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து இந்த துறையை நீங்க நிர்வகிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முதலமைச்சர் கட்சியிலும் தேர்தலுக்கு முன்னால கொடுக்கப்பட்டதோ அது அனைத்தும் 100% நிறைவேற்றப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பதான் துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக முழுவதுமாக ஆய்வு செய்யப்பட்டு, ஏன்னா முதலமைச்சர் முதல் நாள் பதவியேற்பப்பே சொல்லியிருந்தாங்க, அதாவது எல்லா துறையிலும் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் பண்ண பிறகுதானே. ஸோ அந்த ஆய்வை நாங்கள் முடிச்சிட்ட பிறகுதான் கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணணும். ஏன்னா இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன நம்ம அசஸ் பண்ணணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் எந்த ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கு என்னன்னு ஆடிட் பண்ணிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல என்ன ஆன் ப்ரையாரிட்டி நம்ம செய்யணும், என்ன ப்ரையாரிட்டி என்ன நம்ம செய்யணும்னு சொல்லி கம்ப்ளீட் அசஸ் பண்ண பிறகுதான் முடிவு பண்ண முடியும். எல்லாருக்கும் ஒரு ஹை லெவலில் நமக்கு தெரியும் இதுல 1 லட்சம் கோடி கடன் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, வெளியில இருந்து கோல் பர்ச்சேஸ் சரியா இல்ல, அது இல்லாம எல்லா யூனிட்ஸும் ஹையர் ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க இருக்கு. இப்போ 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலும் நம்ம கையில இருக்கு. அது இப்போ ஆல்ரெடி சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கான ஒரு புறையோடு இருக்கிற சிஸ்டமா, புறையோடு இருக்கிற ஒரு துறையை நம்ம கண்டிப்பாக சீரமைக்க மிகப்பெரிய அளவுல எஃபர்ட் தேவைப்படும். கண்டிப்பாக தலைவர் முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இந்த துறையை கொடுத்துருக்காங்க. அதை 100% அதை நிவர்த்தி செய்யும் அளவுக்கு நாங்கள் பணிபுரிவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக முதல்வரோடு சேர்த்து கிட்டத்தட்ட 10 பேருக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை விரிவாக்கம் எப்போ நடைபெறும், எப்போ எதிர்பார்க்கலாம்? இல்ல, விரிவாக்கம் கண்டிப்பா முதல்வர் தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக, ஏன்னா ஒவ்வொரு கட்டமாக ஆய்வு செய்து, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையும் முதல்வர் ஆய்வு செய்து தலைமைச் செயலகத்திலிருந்து ஆய்வு செய்து அதுக்கான தேவைக்கேற்ப நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. அடுத்து எப்ப தேவையோ முதல்வர் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. நன்றி திரு நிர்மல்குமார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.